பொதுவா சாலைகளில் நடக்கிற விபத்துகள்ல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட பங்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. குறிப்பா ட்ரக்ஸ் அண்ட் பஸ் சம்பந்தப்பட்ட விபத்துகள்ல பாதிப்புகள் பல மடங்கு அதிகமா இருக்கும். அது மாதிரி ஒரு சம்பவம் தான் ஹோசூர்லயும் நிகழ்ந்திருக்கு. ஹோசூர் தர்கா பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் நடந்திருக்கிற இந்த விபத்துல ஒரு டிப்பர் லாரி கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தினால சாலையில மிகப்பெரிய விபத்துக்குள்ளாயிருக்கு. அதிவேகத்துல வந்த இந்த டிப்பர் லாரி நடுவில் இருக்கிற டிவைடரை கவனிக்காம இருந்த காரணத்தினால சடனா ஓவர் டர்ன் ஆகி முன்னாடி சென்றுட்டு இருந்த கார் மேல போய் மோதுது. அதன் பிறகும் ட்ரக்கோட வேகம் குறையாம மறுபக்கம் சாலையில இருந்த ஸ்டீல் டிவைடர் மேல கிட்டத்தட்ட 100 மீட்டர் டிராவல் ஆகி அதன் பிறகுதான் ஸ்பீட் கம்மியாகி நின்றுருக்கு. இந்த என்டையர் சம்பவமே கிட்டத்தட்ட 2-3 வினாடிகள்ல நடந்து முடிஞ்சிருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த மொத்த சம்பவத்திலையும் யாருக்கும் எந்த விதமான பெரிய உயிரிழப்பும் ஏற்படல. இதே சம்பவத்துல சைட்ல பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல கடைத்தெருவிலையோ அதிக மக்கள் கூடுற இடத்துல நடந்திருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அசம்பாவிதமா நடந்து முடிஞ்சிருக்கும். பொதுவா இது மாதிரி ட்ரக்ஸுக்கு கவர்மெண்ட் ஸ்பீட் கவர்னர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். ஒரே நாள்ல 1-2 ட்ரிப்ஸ்கள் அதிகமா அடிக்கணும் அப்படிங்கிற பிரஷர் காரணமாக அதிவேகத்துல பயணம் செய்து இது மாதிரி டிப்பர் லாரிகள். பெரும்பாலானோர் இது மாதிரி சம்பவத்துக்கு லாரி டிரைவர்ஸ் மீது குற்றம் சுமத்தினாலும் அவர்கள் மட்டுமே இதற்கு காரணம் கிடையாது. டெவலப்டு நேஷன்ஸ் மாதிரி இந்தியால ட்ரக் டிரைவிங்க ஒரு ஸ்கில்டு ஜாப்ஸ்க்கு நிகரான சேலரியோ அங்கீகாரமோ நம்ம கொடுக்கறது இல்ல. இதன் காரணமா ஒரு சில ஆயிரங்கள் அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக தங்களுடைய உயிரையே பணயம் வச்சு ஓவர் டியூட்டி மற்றும் அதிக சோர்வு இருந்தாலும் ட்ரக்குகளை இயக்கிற நிலைமையில தான் இருக்காங்க டிரைவர்ஸும் கூட. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.